ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடிட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, AutoCADல வந்து இந்த குடுத்துருக்க இந்த கிவன் ஹவுசிங் டயகிராம 2டி ஸ்கெட்ச வந்து நம்ம எப்படி AutoCADல வந்து டிரா பண்ணலான்றத பார்ப்போம். இது என்னோட சேனலோட 25த் வீடியோ. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, நம்ம டைரக்ட்டா வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள போயிடலாம். ஸோ, இப்போ இந்த டயகிராம் வந்து நம்ம இப்ப எப்படி வரையலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம குடுத்துருக்க கிவன் டயகிராம் வந்து ஸ்டடி பண்ணுங்க. ஸோ, எங்கருந்து ஆரம்பிக்கலாம் அப்டின்ட்டு வந்து பாருங்க. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சர்க்கிள் குடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து பாருங்க. இங்கருந்து இது அதாவது வந்து என்னன்னா, இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து என்னன்னா வந்து 30. இங்க போற சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து என்னன்னா வந்து 60. ஸோ, இது வந்து 30. இது வந்து என்னன்னா, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 24. ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுவோம். ஸோ, டேக் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். ஸோ, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 30 அத வந்து நம்ம வரைய போறோம். ஸோ, என்னன்னா வந்து 30. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 30. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 அதுக்குள்ளயே சின்னது. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம இந்த பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்மளோட இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்ப அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரையணும் அப்டின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு 2 சர்க்கிள் லொகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதான் இந்த 2 சர்க்கிள் லொகேஷன் ஆயிருக்குல்ல. இப்ப அத வந்து எப்படி டிரா பண்ணணும்னா வந்து, இப்போ சென்டர்ல இருந்து மொத்தமா வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 4 வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கு. மேல ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஹைட் வந்து 54 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 37 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ அது எப்படி டிரா பண்ணலாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கருந்து எவ்வளோனா வந்து 37க்கு ஒரு லைன போடுங்க. 37 லைன போட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா 54 அத பாதியா பிரிச்சீங்கன்னா வந்து 27. ஸோ அந்த அத வந்து என்ன பண்ணிடுங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கருந்து வந்து 27 இது 54. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 சர்க்கிள் குடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12. அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15. ஸோ, அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடலாம். ஸோ, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15. ஸோ, அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15. இன்னர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ, இப்ப இதே தான் வந்து நமக்கு கீழயே வரப்போதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இந்த ஆப்ஜெக்ட்ட அப்படியே செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, காப்பி செலக்ஷன். ஸோ, இத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நம்ம காப்பி செலக்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ, இப்ப நம்ம எதுவரைக்கும் வரைஞ்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சர்க்கிள் அதுக்கப்புறம் வந்து இத வரைஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கிள் இந்த கர்விஷா இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கான ரேடியஸ் தான் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து 60 குடுத்துருக்காங்க. ஸோ, அத வந்து எப்படி வரையணும்னா வந்து டான் ரேடியஸ் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வரையணும். ஸோ, சர்க்கிள்ல லாஸ்ட்க்கு முன்னாடி டான் ரேடியஸ் அதாவது இந்த இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து என்னன்னா இப்படி வரும். ஸோ, இத நீங்க வந்து என்னன்னா ட்ரிம் ஆப்ஷன் மூலியமா இத ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கான இந்த கர்வ் வந்து நமக்கு என்னன்னா கரெக்ட்டா வரும். ஏன்னா வந்து 2 டான்ஜென்ட்ட டச் பண்ணி இந்த சர்க்கிள் டிரா ஆகுறதுனால, நம்ம இது என்ன முறையில வரையணும்னா வந்து டான் ரேடியஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் வரையறோம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்னன்னா வந்து இந்த தேவையில்லாத இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபைனலா வந்து நம்ம ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து ஒரு ஃபில்லட் போர்ஷன் இருக்கு. இந்த ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நம்ம இப்பயே பண்ணிடலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில்லட் ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 12 குடுத்துருக்காங்க. மல்டிபிள் 2 டைம்ஸ் எங்க இருந்துனா வந்து, இங்கருந்து இதுவரைக்கும், அதே மாரி இங்கருந்து இதுவரைக்கும். இந்த ஃபில்லட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத ஃபைனலா என்ன பண்றீங்கன்னா வந்து ட்ரிம் அவுட் பண்ணிடுங்க. இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இந்த போர்ஷன். இதுவரைக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, ஃபைனலா ட்ரிம் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம டயகிராம்ல வந்து நமக்கு இந்த ஆஃப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இந்த ஆஃப் வந்து எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, இத நம்ம வந்து மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன் சைட வரைஞ்சுட்டு, அதுக்கு அடுத்த சைடு வந்து நம்ம அப்படியே மிரரும் பண்ணலாம். இல்ல தனித்தனியாவும் வரையலாம். ஸோ இது வந்து ஈஸி தான். என்னன்னா வந்து இங்க சென்டர் லைன் இருக்கு. சென்டர் லைன்லேருந்து இந்த சைடு வந்து 30 டிகிரி வந்து தள்ளி இந்த போர்ஷன் வந்து நமக்கு வந்து டிரா பண்ணியிருக்காங்க. அதே மாரி இங்க வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 60 குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 60 இந்த டான் ரேடியஸும் வந்து 60 தான். ஸோ கன்ஃப்யூஷன் இல்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, டேக் த சர்க்கிள்ல போயிட்டு ரேடியஸ் எடுத்துக்கோங்க. நம்ம என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் 60க்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள வந்து வரைங்க. வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, லைன வந்து இங்கருந்து இந்த சர்க்கிள டச் பண்ற மாரி ஒரு லைன வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கீழ வந்து இந்த கிரிட் மோட் வந்து இது போலார் ட்ராக்கிங் வந்து ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு லைன் எடுத்து நீங்க இங்க பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வரும். ஸோ இது வந்து 30ன்றனால வந்து 90 + 30 120.
தோராயமா நீங்க சர்க்கிளுக்கு வெளிய கிளிக் பண்ணிட்டு, நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இப்ப இது கரெக்ட்டா வரைஞ்சிருக்குமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஆங்குலர்ல போயிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் 30 டிகிரி. ஸோ அவங்க கொஸ்டின்ல குடுத்திருக்கா மாரியே அவங்க சாரி அந்த டயகிராம்ல குடுத்திருக்கா மாரி நம்ப 30 டிகிரிக்கு வந்து நம்ப இங்க இருந்து லைன் வரைஞ்சுட்டோம். ஸோ இப்ப இந்த இத ரெஃபரன்ஸா வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து, இன்னர் சர்க்கிள் வந்து என்னன்னா 10 அவுட்டர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 ஆஃப் ரேடியஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், டிரா பண்ணணும். ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 10 1 மறுபடியும் வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 14. இதே தான் நமக்கு வந்து என்னன்னா வந்து, நமக்கு கீழயும் வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பை மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், நான் மேல வரைக்கும் வரைஞ்சுட்டு, கீழ வந்து நான் வந்து மிரர் பண்றேன். நீங்க வந்து அப்படியேவும் வரையலாம். எந்த தப்பும் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப இப்போ இந்த மேல இந்த ட ட இந்த 2 சர்க்கிள் வந்து டச் பண்ற மாரி ஒரு லைன் போகுதுல்ல. இப்ப அது எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இங்க வந்து பேஸ் ரெஃபரன்ஸ் சர்க்கிள் வந்து 60. ஸோ என்ன பண்ணணும்னா வந்து 60 பிளஸ் 10 அதுக்கப்புறம் வந்து 60 மைனஸ் 10 அதுக்கப்புறம் வந்து 60 பிளஸ் 14 60 மைனஸ் 14 அப்படி டிரா பண்ணோம்னா நமக்கு வந்து என்னன்னா, இந்த இது வந்து வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சர்க்கிள்க்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் வந்து 60யா? ஸோ என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இப்ப நமக்கு வந்து இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரணுமா? ஸோ அதே வந்து ஏறக்குறைய 73 சம்திங் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வந்து 74 குடுக்கணும். ஏன்னா, அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து என்னன்னா வந்து 14. ஸோ 60 பிளஸ் 14 வந்து 74. இங்க பாருங்க அந்த சர்க்கிள கரெக்ட்டா டச் பண்ணியிருக்கா? அதே மாரி மறுபடியும் ரேடியஸ். இப்போ அப்படியே மைனஸ் பண்ணுங்க. இப்போ அப்படியே மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க 40 சம்திங் வரும். பாருங்க 46. ஸோ 46 குடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. ஸோ அந்த அப்பர் சர்க்கிள்க்கான வேல்யூவோட பிளஸ் அந்த வேல்யூவ வந்து அதாவது 60ய ரெஃபரன்ஸா வச்சு பிளஸ், மைனஸ். அதே மாரி தான் வந்து என்னன்னா, நமக்கு இந்த இதுவும். ஸோ இப்ப இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இந்த போர்ஷன ட்ரிம் பண்ணுங்க. அதே மாரி இந்த போர்ஷனையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதே மாரி என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள் எடுங்க. அதே மாரி இப்போ இந்த இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, இப்போ 10, 10 இப்போ வந்து 60 பிளஸ் 10 வந்து என்னன்னா 70. ஸோ, 70 அப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ, இங்க வரதுக்கு நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ, நம்ம வந்து என்னன்னா 60 மைனஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50. ஸோ, நமக்கு இந்த இடத்துல வந்து சர்க்கிள் வந்துச்சு. இப்போ இதையும் வந்து என்ன பண்ணுங்க வந்து ஃபைனலா வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. இதையும் ட்ரிம் பண்ணுங்க. இதையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ, இப்ப நமக்கு எது எதெல்லாம் வந்து தேவையில்லையோ, அதெல்லாம் வந்து ஃபைனலா டெலீட்டும் பண்ணிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ, இப்ப இந்த இந்த போர்ஷன வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இந்த குடுத்திருக்க கிவன் டயகிராம்க்கு ஏத்த மாரி நம்ம ட்ரிம் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஸோ, ட்ரிம் கமாண்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, இத வந்து அப்படியே ட்ரிம் அவுட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ, ட்ரிம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. அதையும் மீறி நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் இசட் கமாண்ட் குடுத்து என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இங்க தெரியாம இப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் இசட் குடுத்து என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஸோ, மறுபடியும் ட்ரிம். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, நம்ம ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ இங்கேயே வந்து அடுத்தது நமக்கு என்ன ஒரு பார்ட் இருக்குன்னா வந்து, இங்க வந்து 12 இருக்கு. இப்ப இத நீங்க ஃபில்லட்டும் பண்ணலாம். இல்ல டான் ரேடியஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து, 12 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிரா பண்ணலாம். ஸோ, நான் என்ன பண்றேன், டான் ரேடியஸ்ல டிரா பண்றேன். எங்கன்னா வந்து இந்த சர்க்கிளுக்கும், இந்த சர்க்கிளுக்கும் அ டான்ஜென்ஷியல் பாயிண்ட் வச்சு நான் 12 ஆஃப் ரேடியஸ் ஒண்ணு வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இதையும் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ, ட்ரிம் பண்ணிட்டேன்னா வந்து, எனக்கு ஒரு ஆஃப் வந்து என்னன்னா, எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இங்க பாருங்க. இதே மாரி பார்ட் தான் வந்து எனக்கு இங்கேயும் வரப்போகுது. ஸோ, ஒரு ஹாஃப் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். இப்ப நான் இத என்ன பண்ண போறேன்னா வந்து, நான் மிரர் பண்ண போறேன். ஸோ, எனக்கு இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லனால நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு, இப்ப நான் இத எப்படி மிரர் பண்றேன்னு பாருங்க. ஸோ, எம்ஐ என்டர் மிரர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். எதுனா வந்து இதுலருந்து இது வரைக்குமே இப்போதைக்கு நான் இதுவரைக்கும் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா வந்து, என்டர் பண்றேன். எங்க இருந்துன்னா வந்து, நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்படி வந்து, அதாவது ஒரே சுத்து தான். அதாவது சென்டர் பாயிண்ட்லருந்து ஒரே சுத்து இங்க. இந்த பாயிண்ட் குடுத்துட்டு, நோ குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிரர் ஆயிடும். ஓகேங்களா? வேணா நான் இத இன்னொரு தடவ பண்றேன் பாருங்க. ஸோ, இப்போ வந்து மிரர் பண்ணணும். ஸோ, எம்ஐ என்டர். என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு மிரர் பண்ண போறேன். இத செலக்ட் பண்ணிட்டு, என்டர். எங்க இருந்துன்னா வந்து, இங்க இருந்து இது வரைக்கும். இந்த இந்த பாயிண்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, நோ குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிரர் ஆயிடும். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து சேம் டான் ரேடியஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எகைன் டிரா பண்ணிக்கலாம். அதையும் வந்து உங்களால மிரர் பண்ண முடிஞ்சா, மிரரும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணணும். ஸோ, இப்ப இது வரைஞ்சுட்டு, இப்ப டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்னா வந்து, இங்க ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும். ஸோ, அந்த லைன வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நார்மல் லைன வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க இருந்து இது வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் வரும். அதே மாரி மறுபடியும் வந்து என்னன்னா, இதே மாரி இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வந்து வரும். அவ்வளோதான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, நம்ம டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன்ஸ வந்து எரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பை யூசிங் ட்ரிம் கமாண்ட் இந்த சர்க்கிள்
ஸோ, இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டதுக்கப்புறம், இப்ப நீங்க மிச்சம் ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு ஒர்க் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஹேட்ச் மட்டும் தான் இருக்கு. ஸோ, அத எப்படி பண்ணலான்றது நான் என்னோட போன வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். ஸோ, என்டர் பண்ணணுங்களே ஃபர்ஸ்ட் ஹேட்ச் தான் வரும் உங்களுக்கு. இல்ல மேல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, யூசர் டிஃபைன்ட் அத குடுத்துட்டு, யூசர் டிஃபைன்ட்ல இருக்கு. ஸோ, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஹேட்ச் ஆக வேண்டியது. ஸோ, இங்க பாருங்க. இப்ப நீங்க இந்த இடம் இப்படி ஹேட்ச் பண்ணும்போது அவ்வளோதான். இப்ப ஹேட்ச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆங்கிள் இப்ப இங்க எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து 45 டிகிரி தான் வந்து ஹேட்ச்க்கான ஆங்கிள் எப்பயுமே. ஸோ, 45 குடுத்து என்டர் பண்ணுங்க. அதே மாரி டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியணுன்றதுனால நான் 2.5 குடுக்குறேன். ஸோ, இங்க இருக்கிற ஹேட்ச் மாரி இங்க இருக்கான்றத வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ, இங்க ஆப்போசிட்ல இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, இங்க போயிட்டு -45 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு டர்ன் ஆயிடும். ஸோ, இப்ப நம்ம வந்து என்னன்னா, இங்க பாருங்க. இப்போ குடுத்திருக்க கிவன் டயகிராமுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா வந்து, நம்மளோட AutoCADல வந்து இந்த டயகிராம் வந்து டிரா பண்ணியிருக்கோம். ஸோ, இது நீங்க வந்து என்னன்னா, நீங்க இதே வந்து நீங்க மிரர் மிரர் யூஸ் பண்ணாமயும் நீங்க வந்து என்னன்னா வரையலாம். ஸோ, நான் வந்து உங்களுக்கு ஈஸியா பை யூசிங் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து சொல்லியிருக்கேன். அதே மாரி நான் வந்து என்னோட சேனல்ல வந்து கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஃபுல்லாவே வந்து என்ன ஆகணும்னா வந்து, நமக்கு வந்து ஹேட்ச் ஆகணும். ஸோ அந்த அந்த இதுல வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா வந்து, நான் இங்க வந்து ஒரு லைன் வந்து ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டேன். 10 15க்கு ஒரு லைன் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டேன்ல. ஸோ என்ன பண்ணணும்னா வந்து, ஸோ இத இந்த லைன வந்து என்ன பண்ணணும்னா வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த லைன செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, இந்த ஹேட்ச்சையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்க, மறுபடியும் என்ன பண்ணுங்க, யூசர் டிஃபைன்ல தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னா வந்து, இந்த போர்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஹேட்ச் ஆயிடும். ஸோ அந்த குடுத்திருக்க கிவன் டயகிராம்க்கு ஏத்த மாரி நமக்கு வந்து ஹேட்ச் ஆயிடும். இது ஒரு சின்ன ஒரு அ மிஸ்டேக் வந்து நான் போன டயகிராம்ல பண்ணிட்டேன். ஸோ இதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல நெறைய வீடியோஸ் என்னோட சேனல் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.